இன்று நாம் பார்க்க போகிற ஒரு கீரை, அற்புதமான ஒரு கீரை வந்து மணத்தக்காளி கீரை. பொதுவாக அந்த மணத்தக்காளி கீரை வந்து என்ன நினைப்போம், அந்த மணத்தக்காளி கீரையை சூப் வச்சோ அல்லது கீரையாக சாப்பிட்டா வயிறு புண்ணை சரி பண்ணும், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் மணத்தக்காளி வெறும் வயிற்று புண்ணை மட்டும் ஆற்றுமா? இல்லை. அதனுடைய நமக்கு தெரியாத அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். உடலில் எங்கே புண்ணு, எங்கே கட்டி இருந்தாலும் அதாவது வயிற்றில் இருந்தாலும் அது மணத்தக்காளி கீரையை ஏதாவது ஒரு வகையில் உள்ளுக்குள்ளே எடுக்கும்போது தொண்டையிலிருந்து வயிற்று வரைக்கும் இருக்கக்கூடிய புண்களை அத்தனையும் ஆற்றக்கூடிய ஆற்றல் மணத்தக்காளிக்கு உண்டு. இப்போ நான் சொல்கிற மணத்தக்காளி வந்து நீங்கள் வெளியில் வாங்குகிற அல்லது கடையில் கிடைக்கிற மணத்தக்காளி அல்ல. இயற்கையான முறையில் எந்த விதமான செயற்கை ரசாயனமும் தெளிக்காமல் இயற்கையாக வளரக்கூடிய மணத்தக்காளி கீரையுடைய பயன்களை பற்றி தான் சொல்கிறேன். இந்த மணத்தக்காளி கீரை முற்றிய காமாலை வந்தவங்களுக்கு தண்ணி ஊற்றாமல் மணத்தக்காளி கீரையை இடித்து பிழிஞ்சு சாறு எடுத்து அந்த சாறை ஒரு 2 சொட்டு 2 கண்களிலும் 2 சொட்டு இது மாதிரி 3 நாள் விட்டு உள்ள மருந்து எதுவுமே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. வெறும் கண்களில் அந்த மணத்தக்காளி கீரையுடைய சாற்றை 2 சொட்டு விட்டு வந்தாலே 3 நாளில் காமாலை குணமாகிடும். 2வது, வெறிநாய் கடிக்கல மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க. வெறிநாய் கடிக்கு மணத்தக்காளி கீரையும் மிளகும் சேர்த்து எலுமிச்சை அளவு உருண்டையாக செய்து 7 நாள் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்தாங்கன்னா எப்பேற்பட்ட வெறிநாய் கடியுடைய விஷத்தையும் இந்த மணத்தக்காளி கீரை முறித்துவிடும். மிகச்சிறந்த இரத்த சுத்தி மூலிகை, மிகச்சிறந்த பிளட் பியூரிஃபையர், உடனே இரத்தத்தை வந்து வேகமாக உடலில் விருத்தி செய்யக்கூடிய மூலிகை, இரத்த விருத்தி மூலிகை, இரத்த சுத்தி மூலிகை, காய கற்ப மூலிகை, வயிற்று புண்ணை ஆற்றும் மூலிகை, காமாலைக்கு இந்த இலைச்சாற்றை 2 சொட்டு கண்ணில் 3 நாள் விட்டாலே காமாலையை குணமாக்கும் மூலிகை. அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட புண்களையும் ஆற்றக்கூடிய மூலிகை இந்த மணத்தக்காளி கீரைக்கு ஆற்றல் இருக்குங்க. சரியா? இதே இந்த மணத்தக்காளி கீரையிலேருந்து சாறு எடுத்து இது திரிபலா சூர்ணத்துக்கு பாவனை செய்து இதை தினமும் ஒரு 1/2 ஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாலே ஃபேட்டி லிவர் கிரேட் 1, ஃபேட்டி லிவர் கிரேட் 2, லிவர் சிராசிஸ் இந்த மாதிரியான இதெல்லாம் பூரணமாக குணமாகிடும். அதனால் இந்த மணத்தக்காளி எல்லாமே இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மணத்தக்காளிக்கு மட்டுமே இந்த ஆற்றல் உண்டு. செயற்கை ரசாயனம் தெளித்து இதனால் வளரக்கூடிய மணத்தக்காளிக்கு அந்தளவு விசேஷமான ஆற்றல் இல்லை. அதனால் இயற்கை முறையில் மணத்தக்காளி கிடைச்சதுன்னா இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.